ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் வர வழியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதால வண்டி மூவ் ஆக முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க வந்து இந்த தம்பி பேரு சுரேஷ். ஸோ சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா போல இந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் பசங்க நிறைய இருக்காங்க. பட் ஒரு சிலர்லாம் வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க. நீங்க வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். பசங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஷூஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். ஒரு 20-25 பேர் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் இருக்காங்களா? இன்னும் நிறைய பேர் இல்லை மாஸ்டர், உங்களுக்கு சிரமம் கொடுக்குவானா ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்கன்னாங்க. சார் நான் சொன்னேன் இந்த 100 பேருக்கும் நம்ம பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. இந்த டேட்டில் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதால தான் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்கலாம் பார்க்கும்போது. நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசங்க, ஒரு சில பசங்க வந்து ஷூ இல்லாமலாம் கூட ஆடி இருக்காங்க. நான் அந்த வீடியோலாம் பார்த்தேன், மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ எல்லாருமே ஷூ, அந்த ட்ரெஸ்ஸு, ஃபுட்பாலுக்கு தேவையான எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதில் சுரேஷ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா சுரேஷ் வந்து இதை எடுத்து நடத்தலைன்னா இந்த மாதிரி பசங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்கன்னு கூட, இந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட பசங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ சுரேஷ்க்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் வடசென்னையில ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு சரியான கிரவுண்ட் இல்லைன்ற ஒரு கோரிக்கை. ஓகே, நீங்க அந்த கிரவுண்ட் ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி. ஓகே, அது கிரவுண்ட் வாங்கி கொடுக்கறதுனா எப்படி சார்? இது அதாவது நீங்க தான் இடத்த வாங்கி கொடுக்கணும், ஃபுல்லா கிரவுண்டை கட்டி கொடுக்கணும். ஓகே 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 சொல்றீங்களா? அது இதை பத்தி நான் யோசனை பண்றேன் சார். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை பத்தி தான் மனு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா படிச்சுட்டு அது ஒரு சில டைம்ல வந்து மதர் தெரேசான்னு சொல்றாங்க, வாழும் தெய்வம்னு சொல்றாங்க, அவங்க அன்பால ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல சார். அவரு மக்கள் வந்து அன்பா ஏதோ கூப்பிடுறாங்க சார் போற இடத்தெல்லாம். சோ அவங்க அன்பை நான் ஏத்துக்கிறேன். அதை இங்க வச்சு பண்ண தவிர அதை இங்க வச்சு நான் தான் அதுன்னு ஆட மாட்டேன் சார். மாற்றம்ங்கிறது 2026 தேர்தலுக்கு உண்டான அடித்தளம் இல்ல சார். இப்போ தேர்தலுக்காகவும் இது இல்ல. இப்போ நான் உண்மை சொல்லட்டுமா? எல்லாருமே போற இடத்துல கேக்குறாங்க, இது அரசியலுக்கா இல்ல தேர்தல் வரப்போது அதுக்காக பண்றீங்களான்னு. நான் போற இடம், சர்வீஸ் பண்ற எல்லா இடமும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி நினைக்கிறேன். அப்போ என் மனநிலைமையை நீங்க புரிஞ்சுங்க. நான் இப்ப இங்க வந்துட்டு போறது ஒரு கோவில், அவ்வளவுதான். எங்க போய் யார் வீட்டுக்கு சேவை பண்ணாலும் நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றதா தான் நான் ஃபீல் பண்றேன். திருப்பதியில போய் உண்டியலுக்கு பணம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து மக்களுக்கு பண்றோம் சர்வீஸ், அவ்வளவுதான். எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போறீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல சார், இந்த டிராக்டர் 10 மாவட்டங்களுக்கு கொடுத்தோம்ல. அடுத்தது தையல் மிஷின் வந்து விதவை பெண்கள் தையல் மிஷின் நிறைய கேக்குறாங்க. ஒரு 500 தையல் மிஷின் கொடுக்கலான் இருக்கோம் நெக்ஸ்ட். ஆமா சார், வந்தது காரணமே குழந்தைங்க வந்து போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னு தம்பி சொன்னா போல. சுரேஷ் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பேக்ல எல்லாம் இருக்கு சார், அது நிறைய அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து என்கரேஜ் பண்ணா ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதால தான் இங்க வந்ததே நானு. ஸோ இப்ப இருக்கிற பசங்க அந்த கெட்ட பழக்கத்துக்குலாம் போகாம ஸ்போர்ட்ஸ் தாங்க உடம்ப நல்லா வச்சுக்க. இது வரைக்கும் நம்ம வந்து தெம்பா இருக்கோம்னா ஸோ டான்ஸ் தான். ஸோ டான்ஸும் ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பசங்க இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆவானா, இங்கெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணும் போது பசங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். அது பண்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க சார். அது வந்து சரி ஆகணும்னு நானும் நம்புறேன் எல்லாரும் மாதிரியும். யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன்? எல்லாருக்கும் ஜெயிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. ஜெயிக்க போற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல தோத்தவங்களுக்கு அடுத்து ஜெயிக்கிறதுக்காக வாழ்த்து. தேங்க்யூ. இல்ல அரசியல் ரீதியா நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலண்ணா. தேங்க்யூண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.